ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 17. எபிசோடு 16 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்மால் ஏதோ இடிக்குதுன்னு யோசிக்கிறான். ஒருவேளை ஜூலியாவோட அம்மா கிரிமினலாக இருப்பாளோன்னு டவுட் படுறான். கார்டு உடனே ஜூலியாவை ஐடென்டிஃபை பண்ணிட்டு சீஃபுக்கு கால் பண்ணுறான். அவங்க சீஃப் இன் கமாண்டோட பொண்ணுன்னு நம்மாளுக்கிட்ட சொல்கிறான். அப்போ அவள் கிரிமினல் இல்லை, ஆனால் ரகுடான லுக்கில் அவங்க அம்மா அங்கே வரா. ஆனால் பொண்ணை பார்த்ததும் அப்படியே மெல்ட் ஆகி ஸ்வீட்டான அம்மாவாக மாறிடுறா. ஜூலியா ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறா. அலிசா தன்னை டிஃபென்ஸ் கார்ட்ஸோட சீஃப்னு இன்ட்ரோ கொடுக்குறா. மாலை அவளுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸு கூட ட்ராவல் பண்ணுறதா சொல்கிறான். தங்குறதுக்கு ஏதாவது நல்ல இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு நம்மாலு கேட்குறான். அதுக்குள்ளே அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்கிறா. அலிசாவும் ரொம்ப ஹாப்பியாக சிட்டியில் இருக்கிற ஓனர்ஸ் கிட்ட காட்டுறதுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை நம்மளுக்கு கொடுக்குறா. ஒரு சூப்பர் இடத்த செட் பண்ணி தரதா ப்ராமிஸ் பண்ணுறா. நம்ம கேங் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் தன்னோட பொண்ணு சொன்ன நியூஸை நினச்சி அலிசாவுக்கு செம்ம டவுட் ஆகுது. முராக்கன் ஒரு பூனையாக மாறினதை ஜூலியா போட்டு கொடுத்துட்டா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிராகன்ஸுக்கு மட்டும்தானே பாசிபிள்னு நினச்சி அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நம்ம குரூப் இப்போ ஒரு சூப்பரான இன்னில் தங்கியிருக்கானுங்க. லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் இப்போ செம்ம ப்ரீமியமாக இருக்குது. வந்த உடனே இப்படி ஒரு லக் அடிச்சதை நினச்சி செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஜில்லி போய் ஐஸ் பாப்ஸ் வாங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறா. மிஷனில் இருக்க மாதிரி இல்லை, ஏதோ வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பையன் எப்படி அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை ஹேண்டில் பண்ண போகிறான்னு முராக்கனுக்கு ஒரே ஆர்வம். ஃபஸ்ட்டு ஒருத்தனை லொக்கேட் பண்ண தான் இங்கே வந்திருக்கேன்னு நம்மால் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். 7 கலர்டு பேர்டு ஏஜென்சியை கண்ட்ரோல் பண்ணுறது காஷ்மீர்னு ஒரு ஃபேண்டம் ஸ்வாட். அவன் ஒரு வெறித்தனமான ஸ்வாட் மேன். ஹேண்டல்ஸ் கிளானே அவன் ஸ்வாட்ஸ் மேன் ஸ்கில்லை பார்த்து மிரண்டு போயிருக்கானுங்க. ஆனால் 10 வருஷம் கழிச்சு தான் அவன் காஷ்மீர் எம்பையரோட ஃபேலன் பிரின்ஸுங்கிற உண்மையே வெளியே வரும். அதுக்கப்புறம் 2 பெரிய கிளானை கன்வின்ஸ் பண்ணி டிக்கான் தனி கண்ட்ரியாக மாற்றி பஸ்ட் கிங்காக ஆவான். வெறும் ஸ்வாட்ஸ் மேன்ஸ் மட்டும் இல்லை, ஒரு செம ஷார்ப்பான ஸ்ட்ராட்டஜிஸ்ட். கரெக்டான டைமுக்காக பல வருஷமாக சைலண்ட்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு நம்மால் நினைக்கிறான். ஆனால் எப்படின்னு தான் தெரியல. சடன்லி ஸ்ட்ராபெரி பைஸ் மாதிரி ஒரு சீன் ஆகுது. இந்த இன்னில் இப்போ யாருமே இல்லை, ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. டார்க்குக்குள்ளேருந்து ஒரு கை வந்து அவளை தூக்குது. நம்ம பிளானை விட ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் நிற்கிறான் காஷ்மீர். தன்னோட க்ரஷை காஷ்மீர் தூக்கிட்டானேன்னு முராக்கனுக்கு செமகாண்டாகுது. அவனை கொல்றதுக்காக வெறித்தனமாக ஓடுறான். உடனே நம்மால் அவனை கெஞ்சி தடுத்து நிறுத்துறான். முராக்கன் பவரை காட்டி பின்னாடி போயிடுன்னு காஷ்மீருக்கு வார்னிங் கொடுக்குது. ஐடென்டிட்டியை மறைச்சி வச்சும் காஷ்மீர் ஏன் இங்கே வந்தான்னு நம்ம ஆளுக்கு புரியலை. முராக்கன் எல்லாரையும் கொண்டுடுவானோன்னு நம்ம ஆளுக்கு செம பயம். அப்படி நடந்தா காஷ்மீர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க நினைச்ச பிளானே காலியாகிடும். முராக்கனை சைலண்டாக்க ஜில்லியை யூஸ் பண்ணி நம்மால் கன்வின்ஸ் பண்ணுறான். கடைசியாக முராக்கனும் தன்னோட பவரை குறைச்சிக்கிறான். ஜில்லி தனக்கு மட்டுமே சொந்தங்கிற மாதிரி அவளை இழுத்துட்டு காஷ்மீரை பார்த்து செமையா நாங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆளான்னு கத்துறான். காஷ்மீர் இவங்களை இன்ட்ராகேட் பண்ணுறதுக்கு பதிலாக முராக்கன் டேபிளையே மாற்றிட்டான். குறுக்க வந்த நம்மால் அந்த ஸ்வாட்ஸ்மேனை ஸ்வாடை கீழே போட சொல்கிறான். எவனோ ஒரு டிராவலர் தன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானேன்னு காஷ்மீர் செமஷாக் ஆகுறான். அதில் பொய்யா இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு பதிலாக ரன் ஹேண்டல்ஸ் கூட இருக்கிற லிங்கை சொல்கிறதே கரெக்டுன்னு நம்மால் ஃபீல் பண்ணுறான். இதை கேட்டது முராக்கன் ஜில்லி 2 பேரும் செமஷாக்கு. இவன் மண்டைக்குள்ளே என்னதான் ஓடுதுன்னா அவங்களுக்கு புரியலை. ஒன்றுமே புரியாமல் காஷ்மீர் சைலண்ட்டாக நிற்க நம்மால் சைலண்டான ஒரு லொக்கேஷனுக்கு போகலாம்னு ஐடியா கொடுக்குறான். அவங்க எல்லாரும் தன்னோட ஆளுங்களை எல்லாம் அனுப்பிட்டு அந்த கெத்தான ஸ்வாட்ஸ்மேன் கூட உட்காடுறாங்க. ஒரு டிராகன் இங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க தான் அவன் வந்தான். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டதுமே முராக்கனுக்கு செமகாண்டாகுது. அவனோட அந்த டெரரான ஆராவை பார்த்ததுமே தான் டீல் பண்ணுறது நிஜமாவே ஒரு டிராகன் தானே காஷ்மீருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம ஆளால் தான் அவனோட வெறித்தனமான அட்டாக்கில் இருந்து அவங்க தப்பிச்சாங்க. காஷ்மீருக்கு ஜில்லியை பற்றியும் தெரிஞ்சிருக்கு. அவகிட்ட எந்த ஆராசும் இல்லைங்கிறத சென்ஸ் பண்ணதும் இவன் ஏன் நம்மால் கூட ட்ராவல் பண்ணுறான்னு அவனுக்கு ஒரே டவுட் ஆகுது. கன்ஃபியூஸ் ஆன காஷ்மீர் உடனே டிராகன்ஸ் மேட்டரை பற்றி கேட்குறான். ரன்ஹேண்டல்ஸ் எப்படி டிராகன்ஸ் கூட கான்ட்ராக்ட் போட முடியும்னு அவனுக்கு புரியலை. ஏன்னா சிஃபல்ஸில் மட்டும்தான் அதை பண்ண முடியும். நம்மால் எதிர்பார்த்த மாதிரி தன்னோட கிளானிக்கே இது தெரியாதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறான். லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட்டை இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டானேன்னு காஷ்மீர் ஃபீல் பண்ணுறான். டிராகனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண உனக்கே அவ்வளோ ஆர்வம்னு நம்மால் கேட்குறான். உடனே காஷ்மீரும் ரொம்ப கூலாக அவனோட சீக்ரெட்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜூலியா உண்மையிலேயே இவனோட பொண்ணு தான். முராக்கன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதை அவள் பார்த்ததால தான் இவன் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கான். ஜூலியா ஒரு ஸ்பெஷல் கான்ட்ராக்டர் வச்சுருக்கா. அதனால் அவள் கண்ணை யாருமே ஏமாற்ற முடியாது. இதை கேட்டதும் முராக்கனுக்கு செம கடுப்பாகுது. அந்த பொண்ணு ஒரு டிவைன் கான்ட்ராக்டராக இருந்தால் அவளோட டிராகன் எங்கேயுமே இல்லாமல் போகிறது சாத்தியமே இல்லையே.
காஷ்மீர் ரொம்ப சோகமா ஜூலியாவோட டிராகனை கொஞ்ச நாளா காணோம்னு எக்ஸ்பிளைன் பண்றான். ரிசல்ட்ஸ் தான் ஏதோ அட்டாக் பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்களோன்னு டவுட் இருக்கு, ஆனா கன்ஃபார்மா தெரியல. ஒரு பவர்ஃபுல் டிராகனையே ஒரு வருஷமா கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்களேன்னு முராக்கனுக்கு செமகாண்டாகுது. இதுல என்ன கொடுமைனா அவளோட டிராகனை கண்டுபிடிக்கலனா ஜூலியா சீக்கிரமே பைத்தியமா மாறிடுவான்னு முராக்கன் ஒரு குண்டை தூக்கி போடுறான். இதை கேட்டதும் காஷ்மீருக்கு செம ஷாக்கு. ஜூலியாவுக்கு ஃபியூச்சரை பார்க்குற பவர் இருக்கு, இது பவர்ஃபுல் டிராகன்ஸுக்கே செம கஷ்டமான விஷயம்னு முராக்கன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவள் இன்னும் பைத்தியம் ஆகாமல் இருக்க ஒரே ரீசன் அவளோட சின்ன வயசு தான். நான் இதே நிலைமையில இன்னும் ஒரு வருஷம் இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு மென்டல் ஆகிடும்னு முராக்கன் கன்ஃபார்மாக சொல்கிறான். எப்படின்னு நம்மால் கேட்டதும் அவளோட பவர்ஸ் பிரின்சிபல்ஸ் படி வேலை செய்யுதுன்னு முராக்கன் சொல்கிறான். ஜூலியா ஃபியூச்சரை பார்த்துட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் நடந்துக்கணும். இந்த ரூலை பிரேக் பண்ணால் செம்ம பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி நடக்காத கான்ட்ராக்டருக்கு டோட்டல் டிஸ்ட்ராக்ஷன் தான். சிம்பிளாக சொல்லணும்னா ஜூலியா அந்த வேர்ல்டை பார்க்குற விதமே வேற. அவளோட மைண்டை ஸ்டேபிளாக வச்சுக்க கண்டிப்பாக ஒரு கார்டியன் டிராகன் வேணும். இந்த நியூஸை கேட்டு காஷ்மீர் ஷாக் ஆகி போய் முட்டி போட்டு அழுகுறான். ஏஜென்சி லிங்க் வச்சு புது டிராகனை லொக்கேட் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறான். ஆனால் அஸ்மைல் கார்டு ஜூலியாவை ஹெல்ப் கேட்க வச்சதுனால தான் அவங்க அங்கே வந்ததும் அவள் தேடி வந்தான்னு முராக்கன் ரீசனை சொல்கிறான். ஆனால் இந்த மேட்டர் தன்னோட கையை மீறி போயிடுச்சுன்னு சொல்லி முராக்கன் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அப்பட்டமாக சொல்லிடுறான். அவனோட பொண்ணை காப்பாற்றி அவன் கூட செம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க இதுதான் கரெக்டான சான்ஸ்னு நம்மால் பிளான் பண்ணுறான். ஷாக்காகி போய் நிற்கிற காஷ்மீருக்கு நம்மால் தைரியம் சொல்கிறான். நம்மால் ஜூலியாவோட டிராகனை நாங்களே பர்சனலாக தேட ஆரம்பிக்கிறோம்னு சொல்கிறான். காஷ்மீர் கிட்ட ஒரு ஃபேவர் வாங்குறதுக்கு இது செம்ம ஸ்கெட்சு. ஆனால் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இது அவ்வளோ ஈஸியான மேட்டர் கிடையாது. டிக்கான் சிட்டி எந்த ஒரு குறிப்பிட்ட கிளானுக்கும் சப்போர்ட் பண்ணாது. முராக்கன் விமன்த்தில் இருக்கிற எல்லா டிராகன்ஸோட டேட்டாவையும் கேட்குறான். ஜூலியாவோட லைஃபை காப்பாற்ற இதுதான் கடைசி சான்ஸ்னு நம்ம ஆளுக்கு நல்லா புரியுது. அப்படியே சீன் மாறினா வேற ஒரு லொக்கேஷனில் குய் கிண்டலுங்கிற ஒரு அழகான டிராகன் தன்னோட கான்டருக்கான என்யா கிட்ட பேசுது. ஜின் ரனிஹேண்டலோட அந்த வெறித்தனமான கதையை கேட்டு என்யா செமையா இம்ப்ரெஸ் ஆகிடுறா. ஆனால் அவளோட டிராகனுக்கு அந்த பொண்ணை சும்மா சாதாரணமாக நினச்சிட்றா. ஏன்னா அவளை டைம் கார்டு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கெத்து. சடன்லி பார்த்தா அவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. இந்த மாதிரி ஒரு பீதி வருதுன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்க முடியும்னு அவளுக்கு புரிஞ்சிருது. உடனே என்யாவை சேஃபாக இருக்க சொல்லி சிக்னல் கொடுக்குறா. அவங்க இடத்துக்கு வந்த அந்த டார்க்கை ஃபேஸ் பண்ண குவாண்டல் ரெடி ஆகுறா. முராக்கன் தன்னோட டிராகன் ஃபார்மில் வந்து மொத்த டார்க் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கிற மற்ற டிராகன்ஸை கூப்பிடுறான். நம்மளால் அப்படியே சைலண்டாக மறைஞ்சிருக்க சொல்கிறான். அந்த டார்க் டிராகன் செம்ம வெறித்தனமாக டார்க் மேஜிக்கை ரிலீஸ் பண்ண ரெடி ஆகுது. அப்போதான் முராக்கன் எப்படி அந்த லிஸ்ட்டை வாங்கினா அந்த ஏரியாவில் 4 பெரிய டிராகன்ஸ் இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சான்னு நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஹேண்டில் பண்ணுறது செம்ம ரிஸ்க்குன்னு அவனுக்கு புரியுது. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி காஷ்மீர் ரொம்ப ஃபீல் பண்ணி கெஞ்சுறாரு. எப்படியாவது தன்னோட பொண்ணை காப்பாற்ற சொல்லி கேட்குறாரு. முராக்கன் என்ன சொல்கிறான்னா அந்த ஜூலியா பொண்ணுக்கு புது டிராகன் கிடைக்கிற வரைக்கும் டெய்லி அவளோட எனர்ஜியை ஃபுல்லாக காலி பண்ணிடணும்னு ஐடியா கொடுக்குறான். அவளை எந்த அளவுக்கு டயர்ட் ஆக்குறாங்களோ அது அந்த குழந்தைக்கு தான் நல்லது. காஷ்மீரும் இதே ரூட்டை ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாரு. ரெண்டாவது மேட்டர் என்னன்னா அந்த ஐஸ் பாஸ் பற்றி தான். பாவம் ஜில்லி அதை வாங்க ஆசைப்பட்டா, ஆனால் இவங்க சீனை கெடுத்துட்டாங்க. ஆனால் முராக்கன் ஐஸ் பாப்ஸ் வாங்கி கொடுத்து காஷ்மீரையும் கூல் பண்ணி மனசில் இடம் பிடிச்சிட்டான். முராக்கன் உள்ளுக்குள்ளே ரொம்ப நல்லவனு நம்ம ஆளுக்கு புரியுது. அப்போ டிராகன்ஸ் வருது, உஷாராக இருந்து வார்னிங் கொடுக்க ரபேஸும் யூனியலும் செம்ம ஸ்பீடாக வரானுங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.